Hi friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா சூப்பரான சனிக்கிழமை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ண ஒரு ஆனியன் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அப்புறம் கசப்பே இல்லாத பாவைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. இந்த ஆனியன் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஊறுக விட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் சோம்பு பட்டை ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே பல்லாரி வெங்காயம் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறேன். நான் 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும், வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் காரத்துக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பெரியவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மசாலா பொடி சேர்க்குறதுனால சிம்லேயே இருக்கட்டும். கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம்லாம் அந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம முட்டை தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசை போடுறேன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. முட்டையில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி வந்து வத்தல் பொடி, சாட் மசாலா, கரம் மசாலா 3மே சேர்த்து கலந்து வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி அந்த பொடி வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரோட்டு கடையில் முட்டை தோசை சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து துருவின கேரட் கூட சேர்த்துக்கலாம், மல்லியிலை சேர்த்துக்கலாம். சட்டாப்பை வச்சு லைட்டாக அமர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம தோசையை திருப்பி போடும்போது. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கன்னா எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் இல்லாமல் கூட நீங்கள் திருப்பி போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சைடில் திருப்பி போட்டதுக்கப்புறமா கூட கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நல்ல வெங்காயம் வந்து நல்லா முருகலாக வரட்டும். இதுக்கு வந்து பச்சை வெங்காய சட்னி, பச்சை வெங்காயம், வத்தல், புளி, உப்பு, பூண்டு வந்து நிறைய போட்டு அரைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை தோசைக்கு. அதையுமே வச்சு சாப்பிட கொடுத்துட்டு அவங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு அவங்க கிளம்பிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே நான் இங்கே வந்து ஆற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷமாக சாதம் வடித்து வச்சுட்டு அதை வந்து ஆற வச்சுருந்தேன். இது வந்து நார்மல் ரைஸில் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பாவில் கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன், புதினாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து இறக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக சாதம் ரெடி ஆகிட்டு ஆனியன் ரைஸ் இதையுமே பேக் பண்ணியிருக்கேன். சைடிஷ்க்கு வந்து பொடலங்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள வழி அனுப்பினதுக்கு அப்புறமா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த சாதம் எல்லாம் கிளறின அந்த பேசன், அந்த தோசைக்கல் எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுக்கு நான் தோசை போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே லைட்டாக ஒதுங்க வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குழம்புக்கு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 பாவைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக, அதாவது ரொம்ப குட்டியாக, ரொம்ப தடிமனாக இல்லாமல் நல்ல ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். அதை வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாவைக்காயில் வந்து துளி கூட கசப்பு எதுவுமே இருக்காது. அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, புளி ஊற வச்சுருக்கேன், கல் உப்பு இருக்குது. 2 தக்காளி பழத்தை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். வதக்காமல் பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு, எண்ணெய் வந்து நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இதை விட ட்ரெடிஷ்னலாக இருக்கும். கொஞ்சமாக காயப்பொடி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் 2 தக்காளி பழத்தை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். தோல் எதுவுமே எடுக்கலை, வதக்கலை, அப்படி பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். எதுவுமே நம்ம பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து கரிஞ்சிடாமல் நல்லா அந்த எண்ணெயிலே படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி வந்து ஒரு 200 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருந்த அந்த பாவக்காயை உள்ளே சேர்க்கணும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வைக்க சொல்லுவாங்க பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. கசப்பே இருக்காது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாவக்காய் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா டேஸ்ட்டுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி வத்த குழம்பு, புளிக்குழம்பு, பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது அப்பளம் வந்து நம்ம பொரிக்கிறத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்த ஃபுல் காஸ்ட் ஸ்டாண்டில் சுடும்போது ரொம்ப ஈஸியாக கரிஞ்சிடாமல் நம்ம சுடலாம் ஈஸியாக. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே மண் சட்டிங்கிறதுனால கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இன்றைக்கி மறுநாளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடான இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுட்டாப்பளம், அப்புறமா பொடலங்காய் பொரியல். ஆல்ரெடி பொடலங்காய் பொரியல் கூட நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். அதுவுமே வச்சு நான் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க வந்து 3:40க்கே வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வேர்க்கடலை அவிச்சு வச்சுருந்தேன். ஒரு 5 விசில் வச்சு வேர்க்கடலை உப்பு போட்டு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அதை நல்லா கிளறிட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் மார்னிங் வெயில் அடிக்கிற டயத்தில் கொடுக்குறதா இருந்தால் இதில் வெள்ளரிக்காய் போடலாம், தக்காளி பழம் போடலாம், கொஞ்சமாக லெமன் ஜூஸு, ஜீனி அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். மல்லி இலையும் தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான நாளாக இன்றைக்கி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நாளைக்கு சூப்பரான இன்னொரு விலாகில் நம்ம சந்திக்கலாம். டெய்லி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வருது பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.